செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். நாம் சொன்னது போலவே விடுமுறையை இரவே இந்தந்த மாவட்டங்கள்லாம் அறிவித்து விட்டார்கள். இன்னும் பல மாவட்டங்களில் காலையில் இப்பொழுது பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட்டிருக்கிறார்கள், என்னென்ன மாவட்டங்களில் இன்னும் விடுமுறை விடப் போகிறார்கள். அதிகாலையிலிருந்தே தொடர்ந்து தீவிரமான கனமழையானது புயல் காரணமாக பெஞ்சிட்டு வருது. இதனால் பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட்டிருக்கிறார்கள், என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள் என்பதனை வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மாவட்டம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இதற்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் நேற்று மாலை வீடியோவிலே. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விடுமுறை வருவது உறுதின்னு அதுக்கேற்ற போல் பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவித்து விட்டார்கள். ஓகேங்களா. முதல்ல எங்கே லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்று அறிவிச்சார்கள். நம்ம சொல்லியிருந்தோம் திருவள்ளூரில் வரும்னு. அடுத்து முக்கியமாக சென்னை சொல்லியிருந்தோம். ஏன்னா சென்னையை நோக்கி தான் புயல் வந்துட்டுருக்கு. ஸோ சென்னையில் விடுமுறை விடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். சென்னையிலும் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க. மற்றும் நம்மளுடைய மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா மென்தாம் புயல் காரணம் முன்னெச்சரிக்கையாக பார்த்திங்கன்னா அங்கேயும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த 3 மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. எங்கேயுமே கல்லூரிகளுக்கு விடல. அதான் கொஞ்சம் சோகம். மற்றபடிக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. மேலும் இன்னும் விடுமுறை விடாத மாவட்டங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா. இப்போ தற்பொழுது கூட பார்த்திங்கன்னா கனமழையானது தீவிரமாக பெஞ்சிட்ருக்கு. ஏன்னா புயல் இருக்க பார்த்திங்கன்னா நேரம் ஆக நெருங்கி கொண்டே இருக்கிறது. இதனால் இன்னும் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி மற்றும் பார்த்திங்கன்னா திருச்சி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் இன்னும் விடுமுறை விடலை. ஏன்னா பார்த்திங்கன்னா புயல் காரணமாக ஆங்காங்கே விட்டோ கனமழையோ தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை மற்றும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மட்டும்தான் பார்த்திங்கன்னா விடுமுறை பள்ளிகளுக்கு விட்டுருக்காங்க. மற்ற மாவட்டங்கள்லாம் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை என்பது இன்று விடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தற்பொழுது வரைக்கும் எந்த மாவட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த 3 மாவட்டம் மட்டும் தான் பள்ளிகளுக்கு விட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள் பார்த்திங்கன்னா கலெக்டர் அவர்கள் பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் பெய்திருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து ஆலோசனை பண்ணி விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 8 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அது மூலியம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. சீக்கிரமாக போயிடாதீங்க. ஏன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் புயலின் காரணமாக லேட்டாக கூட பண்ணுவாங்க. நம்ம நேற்று ஈவினிங்கே பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட 10:45 மேலே பார்த்திங்கன்னா 11 மணிக்கிட்ட பண்ணிட்டாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எதனா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் ஸ்டில்லும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் மழை பெய்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். கண்டிப்பாக லீவ் விடுவாங்க. நம்ம சொன்னது போலவே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நிறைய பேர் வராதுன்னு சொல்லிட்டுருந்தீங்க. ஸோ வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா. என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.